வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் எதிர்பார்த்த மழைப்பொழிவு கூட பெரிதாக இல்லை. ஆனால் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைக்கு ஆந்திர எல்லையோரத்திலையும் கொடுத்தது, திருவள்ளூர் மாவட்டத்திலையும் கொடுத்தது. இதெல்லாம் ஒரு பெரிய மழையா இன்றைக்கு தெரியல. எதிர்பார்த்த மழை குறைவு தான். ஆனால் கடலிலே பெய்த மழைப்பொழிவு தரை பகுதிகளில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது. ஆந்திர பிரதேசத்துல தான் இனிமேல் மழை. நமக்கு பெரிதாக மழை இருக்காது. ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது நாளை காலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 13ஆம் தேதி புதன்கிழமை காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலிலே உருவாக இருக்கிறது. இது நாளை மதியத்திற்குள் கண்டிப்பாக உருவாகிவிடும். இது படிப்படியாக ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரை ஒடிசாவின் எல்லையோர பகுதிகள் வழியாக சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா வழியாக, தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகரப் போகிறது. நகர்ந்தாலும் முழுமையாக நகர்ந்து உள்ளே போய்விடாது. இங்கே ஒரு காற்று சுழற்சி கடலோர பகுதிகளில் நீடிக்க, இதிலிருந்து ஒரு வலுவடைந்த ஒரு பகுதி மட்டும் பிரிந்து செல்லும் என்றுதான் சொல்ல முடியும். இந்த மாத இறுதி வரைக்கும் வங்க கடலோரம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா எல்லையோரத்தில் நிகழ்வு இருந்து கொண்டே இருக்கும். ரைட். இதனால மழை பொழிவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மழை இப்படி ஆந்திர பிரதேசத்தில் தான் பெரும்பாலும் மழை. ஒரு சில இடங்கள்ல வட உள் மாவட்ட பகுதிகளில் இருந்தது, ஆந்திர எல்லையோரத்தில் இருந்தது. ஆந்திராவில் தான் நல்ல மழை. நாளை 13ஆம் தேதி புதன்கிழமை மேகம் சூழ்ந்தே காணப்படும் கடலோரம் அதிகாலையில கூட. என்ன, கடல்ல மழை, அதனால கரையில மேகம் மூட்டம். தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. இன்றைக்கு அப்பாச்சி கொண்டிருப்பதில் நல்ல கனமழையே பொழிந்தது. வால்பாறை, நீலகிரியிலே மழை பொழிவு தொடங்கிவிட்டது. தென்மேற்கு பருவமழை, அதாவது அடுத்த சுற்று மழை. இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து இருக்கும். இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதியில், கிழக்கு பகுதியில் மட்டும் வெப்பசலன மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அது இன்னைக்கு வேணா பெய்யாம இருக்கலாம், அது நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க நம்ம உங்களுக்கு தெரியும், கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதி, நீலகிரி மலைக்கு கிழக்கு பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா கடலோரம் வரைக்கும். அது எந்தெந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் இருப்பது வந்து மதுரை வடக்கு, நத்தம், சோழவந்தான், வாடிப்பட்டி, அந்த மேலூர், இந்த பகுதி. அப்படியே சிங்கம்புணரி, அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, அப்படியே துவரங்குறிச்சி, அதாவது பொன்னமராவதி, சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, அப்படியே தேவக்கோட்டை பகுதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சில இடங்கள்ல இருக்கும், ஓரிரு இடங்கள்ல தான் இருக்கும். ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது இன்னொரு இடம், கர்நாடக எல்லையோர வனப்பகுதி. லேசாதான், குருநாதர் கோவில் திருவிழா, கவலைப்பட வேண்டாம். ஈரோடு வடக்கு தூறல் சாரல். இன்றைக்கு மொடக்குறிச்சி பெய்தது போல நாளை இருக்க வாய்ப்பில்லை. நாளையிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கிடும், அதாவது வலுவாக வீச தொடங்கிடும். வங்கக்கடலையும் வலுவான காற்று இருக்கும், முக்கடலிலுமே காற்று இருக்கும். ஏன்னா சிஸ்டமா உருவாயிட்டுனா அப்புறம் காற்று ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ராங் ஆயிட்டுனா காற்றை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். முக்கடலையும் காற்று வலுவா இருக்கும். இந்த காற்று கணவாய் பகுதியில் நுழையும் போது சாரல் மழை பாலக்காட்டு கணவாயில வரும். அது ரொம்ப தூரம் வராது. நெகமத்துக்கு வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம், வரலாம். குளிர்ந்த வானிலை இருக்கும், நெகமம், முக்கோணம்லாம், குடிமங்கலம்லாம். ஆனால் பொள்ளாச்சி மேற்கு, அப்பாச்சி கொண்டிருப்பது, வாழையாறு, இந்த பகுதியிலெல்லாம் மழை இருக்கும். கேரளாவில் நல்ல மழை இருக்கும். நீலகிரி, வால்பாறையில் நல்ல மழை இருக்கும். தமிழ்நாட்டிலே நாம் எதிர்பார்த்த இந்த இடம் மட்டும்தான். சரி, 14ஆம் தேதி இதே போலதான். 14ஆம் தேதி வேணா ஆந்திர எல்லையோரத்தில் மழை இருக்கலாம். ஏன்னா தீவிரமடைந்து ஆந்திர கரையை நெருங்க போகுதுனாலும் வந்து 14ஆம் தேதி, கரையை கடக்கக்கூடிய நாள் 14ஆம் தேதி. ஏன்னா ஒரு தேக்கம் ஏற்படும் காற்றுல, ஓடிக்கொண்டிருக்கிற காத்துல ஒரு தேக்கம் ஏற்படும் கரை ஏறும் பொழுது. அப்போ 14ஆம் தேதி கரை ஏறப்போகிறது. தெலுங்கானாவுக்கு தான் இருகாற்று இணைவு ஏற்படும். நிகழ்வோட வழித்தடம் விசாகப்பட்டினத்துக்கு புவனேஸ்வர் வழியாக எப்படி போகும்னா போபால் வழியாக, அதாவது நாக்பூர் வழியாக போகும். மையம்தான் நாக்பூர். ஆனால் இருகாற்று இணைவு என்பது ஹைதராபாத், விஜயவாடா, விசாகப்பட்டினம், பீமாவரம், இந்த பகுதியில் அதிக மழை இருக்கும்.
காக்கிநாடா, ஏனாம், பீமாவரம், நர்சாபூர், ஏலூர், தாடப்பள்ளிக்கூடம், ராஜமுந்திரி, அப்படியே விஜயவாடாவிலிருந்து எல்லாமே குண்டூர், எல்லா தெலுங்கானா மாநிலங்கள், தெலுங்கானா மாநிலத்தோட எல்லா மாவட்டங்களும், அதே போல மகாராஷ்டிராவோட பகுதிகள், அப்படியே மும்பை வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்திர எல்லையோரத்தில் கொஞ்சம் நேரம் மட்டும் மழைப்பிடிப்பை 14ஆம் தேதி கொடுக்கலாம். தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து எல்லா நாளும் இருந்துகிட்டே இருக்குங்க. அதில் நான் சொல்லலைன்னு இருக்காதீங்க. மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை இருக்கும், சீராக இருக்கும், எதையும் பாதித்திராது. கொட்டி தீர்த்து இந்த நிலச்சரிவு போனது இதெல்லாம் இருக்காது, சீராக இருக்கும். 10, 5, 10, 8, 5 இந்த சென்டிமீட்டரில் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ 5லேயே அவ்வளோ தான் இருக்கும். 10க்கு மேலே போக வாய்ப்பில்லை. எப்பயாவது ஒரு நாள் வேணால் 15 போகலாம். பெரும்பாலும் 5, 10க்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். 15ஆம் தேதியும் மாலை இரவில் மழை இருக்கு. ஏன் மாலை இரவில் 15ஆம் தேதி மழை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு வேகமாக போயிடும். தெலுங்கானா போயிட்டா, மகாராஷ்டிரா போயிட்டுனா அப்போ என்ன ஆகும்னா, காற்று திசை மாறிவிடும். 15ஆம் தேதி கரை கடந்த பிறகு எங்க ஆயிடும்னா திசை மாறிவிடும். கேரளா வழியாக நுழையிற காற்றோட அளவு குறையும். அப்போ மழைப்பொழிவு கேரளாவில் நுழையிறது குறையும், அளவு குறையும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சமாக தான் பெய்யும், 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவு குறைஞ்சிடும் 15, 16ல். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து வங்கக்கடலோரம் கிழக்கு காற்றை சந்திக்க ஏற்படுத்தணும். ஏன்னா நேரடியாக ஒடிசா நோக்கி போயிட்டு இருக்க காற்று குறுக்கு வழி எடுத்துடும். சென்னை வழியாக ஹைதராபாத், அப்புறம் டெல்டா வழியாக வேலூர் வழியாக மும்பை, அப்படி போக ஆரம்பிச்சிடும். அங்கேயும் இருக்கும் நிகழ்வு. ஆனால் சிஸ்டம் ஸ்ட்ராங் எது, ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றது எது, கரை கடந்து போகக்கூடிய தாழ்வு பகுதி. அங்கேயும் ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். இது போய் மகாராஷ்டிரா மும்பை கரையில் கடலில் இறங்கிய பிறகு, குஜராத் ஒட்டி இறங்கிய பிறகு இது பிக்கப் ஆகும். எங்க வங்கக்கடலோரம் ஒடிசா பகுதியில் அதே இருந்து அடுத்து பிக்கப் ஆகும். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும். இந்த இடையில இந்த 15, 16, 17 வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளில் மாலை இரவில் ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் மழை இருக்கும். ஆங்காங்கே பெரிய மழை இல்லை, வெப்பசலன இடிமழை, மாலை இரவு மழை. கேரளாவில் வேகம் குறையும் பொழுது இந்த 15, 16, 17ல். அடுத்து 18ஆம் தேதியிலேருந்து அடுத்த சிஸ்டம் தீவிரம் அடைஞ்சிடும். 22ஆம் தேதி வரை அது உள்ளே போகும். உள்ளே போகும்போது மீண்டும் 22, 23ல் மீண்டும் ஒரு வெப்பசலன மழை. தென்மேற்கு பருவமழையை விட அதாவது ஒரு 3 நாள் தீவிரமாக இருக்கும், 2 நாள் தீவிரம், 3 நாள் தீவிரம் இல்லாமல் இருக்கும். அப்போ தீவிரம் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய நாளில் வெப்பச்சலன இடிமழை, தீவிரமாக இருக்கும்போது காற்று. புரியுதுங்களா? இப்படியே இருந்துட்டு இருக்கும். பெரிய மழை கேரளாவிலையும் பாதிக்கிற மழை இல்லை, மேற்கு தொடர்ச்சி மழையிலையும் பாதிக்கிற மழை இல்லை. அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை, அளவான மழை. தமிழ்நாட்டில் வட உள் மாவட்ட பகுதிகள், வடகடலோர பகுதிகளில், அதே போல இந்த மதுரை, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்ட பகுதியில் கொஞ்சம் மழை இருக்கும் அவ்வப்பொழுது, அங்காங்கே. இது மாத இறுதி வரைக்கும் அங்கங்கே அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அதே போல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் அங்கங்கே வாய்ப்பு இருக்கு. கல்வராயன் மலைப்பகுதி, ஏலகிரி மலைப்பகுதி, இந்த மரங்களால் குளிர்விக்கக்கூடிய இடத்துல சில நேரங்களில் கிழக்கு காற்று, எப்பெல்லாம் நிகழ்வு மும்பையை நோக்கி போகுதோ அப்போ கிழக்கு காற்று நுழையும். அதாவது ஒடிசாவில் தீவிரமாக இருக்கும்போது கிழக்கு காற்று வராது, கடந்து மும்பை நோக்கி போகும்பொழுது கிழக்கு காற்று வரும். அப்போ எதிர்த்து மழை பொழிப்பை கொடுக்கும். அப்போ நிகழ்வு 3 இருக்கு இந்த மாத இறுதிக்குள்ள. 3மே தாழ்வு பகுதி தான். ஒன்று வலுவான தாழ்வு பகுதியாக இருக்கும், வெல்மார்க்காக கூட இருக்கலாம். இன்னொன்று சாதாரண தாழ்வு பகுதி. 3 நிகழ்வு இருக்கு. 3 நிகழ்வு தீவிரமாக இருக்கும்போது தென்மேற்கு பருவமழை, கடந்து போகும் பொழுது ஆங்காங்கே மழை. கேரளா, அதாவது மும்பை, குஜராத் பகுதி போகும் பொழுது வெப்பசலன இடிமழை மாலையில் இருக்கும். பெரிய மழை இருக்காது, அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் மழை. பெரும்பாலும் வட உள் மாவட்டம், வடகடலோர பகுதிகளுக்கு இருக்கும். அப்புறம் சிவகங்கை, புதுக்கோட்டை, இந்த பகுதியில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். மழையை பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. ஆனால் அறுவடை இந்த மாதிரி மழை நனைத்து விடுமோ. உதாரணத்திற்கு இப்போ ஒரு அட்டை வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, அட்டை ஒரு தூரல் போட்டாலே வீணாக போயிடும். இந்த மாதிரி உள்ளவங்க, அதே போல் விதை நிறுத்தி விதை பண்ணுறவங்க, விதைக்காக பக்குவம் செய்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்துக்கணும். அது செங்கல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மட்டும்தான் நனைக்கும் மழைக்கெல்லாம் லேசான மழை, மிதமான மழைகள் இருக்கும். பெரிய மழை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல மழைன்னா செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து இருக்குது, 8ஆம் தேதியிலிருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆங்காங்கே மழை தான். தென்மேற்கு பருவமழை சீராக இருந்துகிட்டே இருக்கும். கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, குறிப்பாக தெலுங்கானாவோட ஹைதராபாத், ஒட்டுமொத்த தெலுங்கானா, ஹைதராபாத்துக்கும் விஜயவாடாவுக்கும் இடையில நிறைய மழை. நாடெங்கும் மழை, அது ஒன்று புரிஞ்சுங்க. நாடெங்கும் மழை, நிறைய மழை. தொடர்ந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள். நாளை காலை இன்னும் ஒரு விளக்கமான அறிக்கையில் மேலும் துல்லியத்தோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.